Hi, I am Kirtana from Classroom of Traders. ஸ்டாக் மார்க்கெட்டிங்ல கண்டிப்பா ப்ராஃபிட் லாஸே இல்லாம நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தான் ஒரு மெத்தட் இருக்கு. 1:3 ரேஷியோ மெத்தட். 1:3 ரேஷியோ மெத்தட்னா என்ன? இப்போ நம்ம 1000 rupees லாஸும் 3000 rupeesம் ப்ராஃபிட் பண்ணணும். அதுதான் 1:3 ரேஷியோ மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 1 lakh உங்களோட மார்ஜின் அமௌண்ட் இருக்குன்னா அதுல வந்து நம்ம 10,000 லாஸும் 30,000 ப்ராஃபிட்டும் பண்ணணும். அதுதான் 1:3 ரேஷியோ மெத்தட். இப்போ நம்ம வந்து 10,000 rupees நம்ம லாஸ் பண்றோம்னா அந்த 10,000 rupees நம்ம எப்படி லாஸ் பண்ணுவோம்? அதுக்கு தான் 5 scripts. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ், கமாடிட்டி, கரன்சி, ஈக்விட்டி ஸ்டாக்ஸ். அந்த 5 scripts-ஐ நம்ம 5 ஸ்பிளிட் பண்ணலாம். நிஃப்டி, க்ரூட் ஆயில், கோல்ட், யூஎஸ்டிஐஎன்ஆர், ஸ்டாக் வந்து HCL, அதுக்கப்புறம் டாடா ஸ்டீல் அப்படி சொல்லுவாங்க. இதில் இந்த 5 scripts-உமே நம்ம பர் ஸ்கிரிப்டுக்கு 2000 நம்ம வந்து லாஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த 5 லாஸ் ஆச்சுன்னா நமக்கு 10,000 rupees லாஸ் ஆகிடும். இப்போ நமக்கு 4 ஸ்கிரிப்ட் லாஸ் ஆச்சுன்னா அதுக்கு 2,000 rupees நமக்கு லாஸ் ஆகும். அதே நமக்கு 3 ஸ்கிரிப்ட் லாஸ் ஆச்சுன்னா 6,000 rupees நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். 2 ஸ்கிரிப்ட்ஸ் நம்ம வந்து லாஸ் பண்ணோம்னா நமக்கு 14,000 rupees நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே 1 ஸ்கிரிப்டை நம்ம லாஸ் பண்ணோம்னா 22,000 rupees நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ நம்ம எதுவுமே லாஸ் பண்ணாம நமக்கு எல்லாமே ப்ராஃபிட் ஆயிடுச்சுன்னா நமக்கு 30,000 rupees ப்ராஃபிட் கிடைக்கும். நல்லா லிசன் பண்ணுங்க. நம்ம இந்த ப்ராஃபிட் எடுக்கணும்னா கண்டிப்பா நம்ம வந்து லாஸா மட்டும்தான் அனலைஸ் பண்ணணும். மார்க்கெட்ல லாஸும் நடக்கும், ப்ராஃபிட்டும் நடக்கும். நம்ம வந்து கரெக்டா அனலைஸ் பண்ண வேண்டியது வந்து லாஸ். நம்ம லாஸை கரெக்டா அனலைஸ் பண்ணாலே நம்மளோட அக்கௌண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ஃபண்ட் ஃப்ளோ ஆயிடும். இந்த மெத்தட் ஃபெயிலியரே ஆகாது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மெத்தட் ஃபெயிலியர் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி யூனிக் மெத்தட்ஸ் நீங்க நிறைய கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிளாஸ் ரூம் ஆஃப் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களுடைய ட்ரேடிங் நாலேஜை பில்ட் பண்ணுங்க.